மூன்றாவது பகுதி, பக்கம் 490. மனோவாவ வாச்சோ பூயக யதா வை த்வே வா ஆமலகே த்வே வா கோலே த்வௌ வா அக்ஷௌ முஷ்டிரனுபவதி ஏவம் வாச்சம் ச நாம ச மனோ அனுபவதி स यथा मनसा मनस्यति मन्त्रान् अधीय इत्यत अधीते कर्माणि कुर्वीय इत्यत कुरुते पुत्रागुंश्च पशुगुंश्च इच्छेय इति अत इच्छते इमं च लोकम् अमुं च इच्छेय इति अत इच्छते मनो हि आत्मा मनो हि लोकः मनो हि ब्रह्म मन उपास्व इति स यो मनो ब्रह्मेत्युपास्ते यावन् मनसो गतं तत्र अस्य यथा कामचारो भवति यो मनो ब्रह्मेत्युपास्ते अस्ति बहवः मनसो भूय इति मनसो वाव भूयः अस्तीति तन्मे भगवान् ब्रवीतु इति. ஏழாவது அத்தியாயத்தில் நாரதர் சனத்குமாரரை அணுகி எனக்கு அறிவை புகட்டுங்கள் என்று கேட்டார். அதற்கு சனத்குமாரர், ஏற்கனவே உனக்கு என்னென்ன அறிவு இருக்கின்றது என்று சொல் என்று கூற, நாரதர் தான் என்னென்னெல்லாம் படித்துள்ளேன் என்கின்ற தன்னிடமுள்ள அறிவை கூறினார். ருக்வேதம், யஜுர்வேதம் என்று அனைத்து வேதங்கள், பிறகு விதவிதமான வித்யா, சர்ப்பதேவ ஜன வித்யா, க்ஷத்ர வித்யா, நக்ஷத்திர வித்யா என்று தான் என்னென்னெல்லாம் கற்றுள்ளேன் என்பதை கூறி, அப்படியென்றால் எதற்கு வந்துள்ளேன் என்றால் ந ஆத்மவிது என்று சொன்னார்.
இவைகளை அனைத்தும் அறிந்த நான் ஆத்மாவை அறியவில்லை. பிறகு உங்களை போன்றவர்கள் கூறுகிறார்கள், ஆத்மவித் சோகம் தரதி, ஆத்மாவை அறிந்தவன்தான் சோகத்தை கடக்கின்றான் என்று. பிறகு சனத்குமாரர் என்ன கூறினார் என்றால், நீங்கள் என்னென்ன அறிவுடன் கூடியிருக்கின்றீர்களோ அவைகளெல்லாம் நாம ஏவ ஏதது, இவைகளெல்லாம் வெறும் சப்தம், வெறும் நாம என்று ஆரம்பித்தார். இவ்விதம் முதல் படி நாமத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. பிறகு நாரதர் கேட்டார், இந்த நாமத்தை காட்டிலும் மேலானது ஏதாவது இருக்கின்றதா? அதற்கு இரண்டாவது செக்ஷன், இரண்டாவது பகுதியில் பதில் கூறினார், வாக் என்று பதில் கூறினார். காரணம், எந்த ஒரு சப்தத்திற்கும் காரணம் நம்முடைய வாக் இந்திரியம். ஆகவே நாமத்துக்கும் மேலான காரணமான அதிக வியாபியாக இருப்பது நம்முடைய வாக் என்று இரண்டாவது படிக்கு வந்தார். இனி இதை கேட்டதற்கு பிறகு மீண்டும் நாரதர் வாச்சோவாவ பூயக அஸ்தி, வாக்குக்கு மேல் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கின்றார். அதற்கு பதில் கூறுகின்றார், இருக்கின்றது என்று. இனி வாக்குக்கு மேல் என்ன என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிக்கின்ற மூன்றாவது பகுதி. இவ்விதம் 15 படிகள் செல்ல இருக்கின்றது. முதலில் நாம, இரண்டாவது வாக், இனி மூன்றாவதாக வாக்குக்கு மேல் ஒரு தத்துவத்தை இங்கு கூறுகின்றார். இதை கேட்டவுடன் நாரதர் கூறுவார், இதற்கு மேல் ஏதாவது இருக்கின்றதா? இப்படியே அவர் கேட்டுக்கொண்டே போவார். இவ்விதம் 15 படிகள், கரெக்டாக 15 செக்ஷன் வரை இந்த கருத்து வரும். அதற்கு பிறகு சில சாதனைகள், பிறகு இங்கு சொல்லப்படுகின்ற பூம வித்யா என்கின்ற பரபிரம்மத்தை பற்றிய தத்துவம் வர இருக்கின்றது. நாம் தைத்திரிய உபனிஷத்தில் 5 படிகளை தாண்டி ஆனந்த ரூபமான பிரம்மத்தை அடைந்தோம். ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் என்பதற்கு 5 படிகள். அவைகள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் என்பன. இங்கு அதே ஆனந்த ரூபமான பிரம்மத்திற்கு பூமா என்று பெயர். இங்கு பூமா என்று அழைக்கப்படுகின்ற ஆனந்த ரூபமான பிரம்மத்தை 15 படிகளில் கடக்கின்றோம். அவ்வளவுதான் வேறுபாடு. இந்த 15 படிகள் சிறிது சிறிதாக பிரம்மனிடம் அல்லது பிரம்மத்தின் அருகில் செல்கின்றது. அதில் முதல் படி நாம சப்தம், இரண்டாவது படி வாக், இப்பொழுது மூன்றாவது படிக்கு வருகின்றோம். மூன்றாவது செக்ஷன். முதல் மந்திரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தால் என்ன கூறுகின்றார்? மனோவாவ வாச்சக பூயக. மூன்றாவது படிக்கு வருகின்றார். வாச்சக என்றால் வாக்கை காட்டிலும், வாச்சக என்றால் வாக்கை காட்டிலும், பூயக, பூயகங்கிறதுக்கு பல பொருள்கள் பார்த்துள்ளோம். அதிக வியாபி, காரணம், மேலானது என்றெல்லாம் அந்தந்த இடத்துக்கு எது பொருந்துமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு வாக்குக்கும் மேலாக இருப்பது மனக. மனக என்று மனக என்ற ஒரு சப்தத்தை அறிமுகப்படுத்துகின்றார். வாக்குக்கு மேலாக இருப்பது மனக. இனி அடுத்தது இந்த பகுதியில் கடைசியில் கேட்கின்றார், மனதிற்கு மேலானது என்ன என்று அடுத்ததாக சொல்வார். இவ்விதம் செல்ல இருக்கின்றது. இங்கு மனக என்ற சொல்லுக்கு நாம் சாதாரணமாக என்ன பொருள் கொண்டோமோ அது அல்ல, சற்று வேறு பொருள் இங்கு இருக்கின்றது. அதேபோல் அடுத்தது சங்கல்பம், சித்தம், விஞ்ஞானம், இப்படிப்பட்ட சொல்லெல்லாம் வரும். அவைகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் தனிப்பட்ட பொருள் இருக்கின்றது. அதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் மனக என்பது
மனதிற்குள் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள், ஒரு விசேஷ விருத்திகி, அந்தக்கரணத்தில் தோன்றுகின்ற ஒரு விதமான விருத்தி. அந்தக்கரணம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம்னு நம்ம படித்து அதையே நாம் 4ஆக பிரித்துள்ளோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதனுடைய பிரிவு எதன் அடிப்படையில் என்றால், விதவிதமான விருத்திக்கு விதவிதமான பெயர். அதே போல்தான் இங்கு மனக என்ற சொல்லுக்கு பொருள் மனதில் இருக்கின்ற ஒரு விதமான விருத்தி, எண்ணங்கள் இங்கு மனக என்று சொல்லப்படுகிறது. இப்போ அகங்காரம், சித்தம், புத்தி, மனக என்று 4ஆக மனதிற்குள் ஓடுகின்ற எண்ணங்களை பிரிப்பது போல இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த கருத்து, என்ன விருத்தி, எப்படிப்பட்ட விசேஷமான எண்ணம் இங்கு மனக என்று சொல்லப்படுகிறது என்றால், வக்தும் இச்சா, விவக்ஷா புத்தி என்று சங்கரர் கூறுகின்றார். விவக்ஷா புத்தி லக்ஷணா விருத்திஹி. விவக்ஷா என்றால் பேசுவதற்கு விருப்பம், வக்தும் என்றால் பேசுவதற்கு, இச்சா என்றால் விருப்பம். இப்போ விவக்ஷா என்றால் பேசுவதற்கான விருப்பம். அதே போல் இனியொரு பொருளும் உண்டு, சிகீர்ஷா புத்திஹி. சிகீர்ஷா என்றால் கர்த்தும் இச்சா, இதை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம், பேச வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். உபனிஷத்தை விளக்க இருக்கின்றது. இந்த மனக என்ற சப்தத்திற்கு விளக்கம் வர இருக்கின்றது. இப்போ மனக என்ற சொல்லுக்கு பொதுவாக இச்சா என்று பொருள். ஆனாலும் எப்படிப்பட்ட ஆசை? இச்சா என்றால் ஆசை, பேச வேண்டும், இதை செய்ய வேண்டும், மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும் என்கின்ற சிகீர்ஷா புத்திகி. அப்படிப்பட்ட எண்ணம் இங்கு மனக என்று சொல்லப்படுகிறது. இச்சைதான் இங்கு மனக, மனதில் தோன்றுகின்ற விருப்பம், பேசலாம் என்கின்ற விருப்பம், பிறகு இதை செய்யலாம் என்கின்ற விருப்பம். அப்படி எடுத்துக்கொண்டால் வாக் 2வது இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்தில் இருப்பது நாம சப்தம். சப்தம் வர வேண்டுமென்றால் அது வாக்கை சார்ந்திருக்கிறது. வாக்கில்லை என்றால் சப்தம் வராது, பிறகு எந்த அறிவையும் அடைய முடியாது. இந்த வாக் வர வேண்டுமென்றால் மனதிற்குள் பேச வேண்டும் என்கின்ற இச்சை வர வேண்டும். ஒருவருக்கு பேச வேண்டும் என்ற இச்சை வரவில்லை என்றால் நம்ம எவ்வளவு தூரம் அவர்களை நிர்பந்தம் செய்தாலும் பேசாமல் இருப்பார்கள். பிறகு நமக்கு என்ன வரும்? கோபம் நமக்கு வரும். ஏன் நான் பேசச் சொல்கிறேன், பதில் சொல் என்று. இப்போ சில குழந்தைகளிடம் அடம்பிடிக்கும், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும், பதில் சொல்லாமல் பேசாமையே இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல விவக்ஷா புத்தி வரவில்லை. மனதிற்குள் பதில் சொல்லலாம், பேசலாம் என்கின்ற விருத்தி வரவில்லை. அந்த விருத்தி வந்தால்தான், எண்ணம் வந்தால்தான் அது வாக்கில் சென்று பிறகு சப்தமாக வெளிவரும். ஆகவே உபனிஷத் என்ன சொல்கின்றது? இங்கு சனத்குமாரர் என்ன சொல்கிறார் என்றால், வாக்குக்கும் மேலானது மனதில் இருக்கின்ற இச்சை, அதுதான் இங்கு மனக என்று சொல்லப்படுகிறது. இப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மனக என்ற சொல்லுக்கு மனதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணம். அந்த எண்ணம் என்னவென்றால் பேசலாம், செயல்படலாம் என்கின்ற இச்சை, இச்சா விருத்திகி. இந்த இச்சையானது 4 ஸ்டேஜில் இருக்கின்றது. நம்ம மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை 4 படியாக அல்லது 4 ஸ்டேஜில் பிரிக்கலாம்.
இப்போ முதல் ஸ்டேஜ் இச்சை என்னவென்றால், மனதிற்குள் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை ஆசையாக மட்டும் இருக்கும். அது எக்ஸிஸ்ட், அது வெறும் சத்தா மட்டும் இருக்கும். நம்ம மனதிற்குள்ளே எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றது. பல ஆசைகள் வெறும் ஆசையாக மனதினுடைய இருப்பிடமாக மட்டும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், எக்ஸிஸ்டன்ஸ், நோ ரியாக்ஷன், வெறும் ஆசை மட்டும் உள்ளே இருக்கும். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த பிரயோஜனமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. உள்ள ஆழ்ந்த மனதிற்குள்ளே அடங்கி இருக்கும். இது ஒரு ஸ்டேஜ், முதல் நிலை. இரண்டாவது நிலை என்னவென்றால், இந்த ஆசை வெறும் மனதிலுள்ள விருத்தியாக மட்டும் பரிணாமம் அடைந்து இருக்கும். அப்பப்போ எண்ணங்கள் மட்டும் வந்து செல்லும். இந்த ஆசை வெறும் சிந்தனையை தூண்டி பிறகு பேசாமல் இருந்து விடும். அது இரண்டாவது ஸ்டேஜ். இப்போ முதல்ல பீஜ ரூபமாக இருத்தல், இரண்டாவது விருத்தி ரூபமாக வருதல். இப்போ மூன்றாவது ஸ்டேஜ் தான் வாக்கினுடைய நிலை. அந்த விருத்தியானது கொஞ்சம் சக்தியை அடைந்தவுடன் வாக்காக மாறிவிடும். அது ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரியும். நான்காவது ஸ்டேஜ் தான் காரியே பிரவருத்திகி, அது செயலாக மாறுதல். இப்போ முதல்ல பீஜமாக ஆசை இருக்கும், இரண்டாவது மனதிற்குள்ளே வந்து போகும், மூன்றாவது வாக்கில் வரும், நான்காவது செயலாக அது வடிவெடுக்கும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? ஒருவருக்கு பகவத்கீதையோ அல்லது வேதாந்த கிளாஸோ படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆழ்ந்த மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு விதமான செயலும் இருக்காது. பிறகு சில நாட்கள் கழித்து என்னாகும், கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும், பிறகு அப்படியே எண்ணம் டிஸப்பியர் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிளாஸை கேட்கலாம், கீத தத்துவத்தை கேட்கலாங்கிற எண்ணம் உள்ளே இருக்கும், விருப்பம் இருக்கும். இரண்டாவது ஸ்டேஜ் வளரணும்னா அடிக்கடி அந்த ஆசை வந்து போகும், மனசுக்குள்ளே வரும், அது மனசுக்குள்ளேயே டிஸப்பியர் ஆகிடும். மூணாவது ஸ்டேஜில் வாக்கில் வரும். 4 பேர்த்திட்ட சொல்லிகிட்டு இருப்போம், நான் கீத கிளாஸுக்கு போகிறேன்னு. சில பேர் நம்மகிட்டையும் பயமுறுத்திட்டு இருப்பார்கள், நான் கிளாஸுக்கு வந்துடுவேன், லீவு முடிஞ்சு கிளாஸுக்கு வரலான்ட்டு இருக்கேன்னு நம்மக்கிட்ட என்ன செய்வார்கள், பயமுறுத்துவார்கள். வரும் வாக்கில் சொல்கிற வரைக்கும் வரமாட்டார்கள். இது ஒரு ஸ்டேஜ். முதல்ல வெறும் மனதுக்குள்ளே இருந்தது, இரண்டாவது பீஜமாக இருந்தது, இரண்டாவது அடிக்கடி அந்த எண்ணம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், போகலாமே, யாராவது போனால் நம்மளும் போனால் நல்லாயிருக்கும், அந்த எண்ண லெவலில் வரும். மூன்றாவது சொல்லு லெவலில் வந்துடும், நான் வர்றேன், நான் போக போகிறேன் அப்படிங்கிறது. பிறகு நாலாவது என்னன்னா காரியம், நிஜமாலுமே கிளாஸில் அமர்றது. இது எல்லா விஷயத்திலையும் தான். ஒரு பொருள் மீது ஆசை ஆழ்ந்த மனதிற்குள்ளே இருக்கும், பிறகு எண்ணங்கள் லெவலில் போகும், பிறகு சொல் நிலையில் வரும், பிறகு காரியத்தில் வரும். ஒரு ஆசையை மனதிலிருந்து நீக்கணும்னு சொன்னாலும் கூட நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா காரியத்திலிருந்து ஆரம்பிக்கணும். செயலை நிறுத்தணும், பிறகு சொல்ல நிறுத்துவோம், பிறகு அது எண்ணங்களாக போயிட்டுருக்கும், பிறகு அது பீஜமாக போகும். இந்த அறிவு மீண்டும் எண்ணங்களாக சொல்லாக செயலாக வராதளவு அதை ரோஸ்ட் பண்ணிடும். அந்த சக்தி ஞானத்திற்கு மட்டும் இருக்கின்றது. இப்படி இந்த இச்சா என்கின்ற எண்ணம் நம்ம மனதில் இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல மனக என்ற சொல்லுக்கு எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணம்? பேசலாம். இந்த பேச்சுக்கும் செயலுக்கும் காரணமாக இருக்கின்ற இச்சா புத்திகி, அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ மூன்றாவது படி என்னவென்றால், நாமத்திற்கு காரணம் வாக். இந்த வாக் வர வேண்டுமென்றால் மனதிற்குள்ள இச்சை வர வேண்டும். அந்த இச்சை பீஜ ரூபமாக இருந்தால் வாக்காகவும் காரியமாகவும் செயல்படாது. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் இச்சை இருக்குது. ஒருவர் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவார், எல்லாமாகவும் எப்படியும் இருக்க வேண்டும்னு இச்சை இருக்கும். ஆனால் சில இச்சைகள் தான் எண்ணங்களாக வரும்,
அந்த எண்ணங்களாக வந்த இச்சை வாக்காகவும் கர்மமாகவும் வெளிப்படும். அந்த இரண்டாவது ஸ்டேஜில் இருக்கிற இச்சை இங்கு மனக என்ற சொல்லில் சொல்லப்படுகிறது. இப்போ மனோவாவ வாச்சோ பூயக, வாக்கை காட்டிலும் வாக்குக்கு காரணமாக இருக்கின்ற பேசலாம், செயலுக்கு காரணமாக இருக்கின்ற இதை செய்யலாம் என்கின்ற இச்சை மேலானது. அதுதான் முதல் பகுதி. பிறகு அடுத்த பகுதியில் சில உதாகரணங்கள் மூலமாக இங்கு சனத்குமாரர் என்ன செய்கின்றார், இந்த மனமானது, இனிமேல் மனம் என்று சொன்னால் நாம் இதுவரை என்ன கருத்து சொன்னமோ அந்த பொருள், இந்த மனம் வாக்கை விட அதிகமாக வியாபிக்கின்றது. பூயகங்கிறதுக்கு அதிக வியாபி காரணம் என்றெல்லாம் பொருள் பார்த்தோம். அதிக வியாபி என்ற கருத்தை உதாகரணம் மூலம் இங்கு விளக்குகின்றார். இந்த இச்சா புத்தி, பேசலாம் செயல்படலாம் என்கின்ற மனதில் இருக்கின்ற இந்த இச்சையானது வாக்கை விட அதிகமாக வியாபிக்கின்றது, காரணமாக இருக்கின்றது. இதற்கு என்ன உதாகரணம் என்றால், நம்முடைய கையில் 2 சிறிய பழங்களை வைத்தால், நெல்லிக்கனி ஒன்று, இனி ஒரு சிறிய இழந்த பழம், இதையெல்லாம் நம்ம கையில் வச்சோம்னா இப்பொழுது கை அதிகமாக வியாபிக்கின்றது, பழங்கள் குறைவாக வியாபிக்கின்றது. அதனால தான் அந்த பழத்தை எடுத்து கையில் நாம் வைக்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, அந்த பழங்கள் இருக்க இந்த கையானது ஆதாரமாக காரணமாக இருக்கின்றது. அதுபோல இந்த மனம் என்கின்ற கையில் வாக்கும் நாமமும் அமர்ந்திருக்கின்றது. இந்த இச்சாங்கிற புத்தி இருந்தால்தான் வாக்குங்கிறது உற்பத்தியாகும். வாக்குங்கிறது உற்பத்தியானால்தான் சப்தம் நாம என்பது உற்பத்தி ஆகும். அப்போ என்ன திருஷ்டாந்தம் இங்கு வருகின்றது, உதாகரணம் என்றால், கை இங்கு சொல்லப்படுகின்ற மனம், இங்கு சொல்லப்படுகின்ற மனம் இச்சா புத்தி, இச்சை ஆசை என்கின்ற எண்ணம், ஆசைப்படும் எண்ணம். அது என்ன ஆசை, பேசலாம் செயல்படலாம் என்கின்ற ஆசை. அதன் மீது 2 பழங்கள் அமர்ந்திருந்தால் எப்படி கையானது அந்த பழங்களை விட வியாபித்திருக்கின்றதோ அது போல என்ற உதாரணம் சொல்லி, பிறகு இந்த மனக என்ற சொல்லை ஆசிரியரை விளக்குகின்றார். இனி உதாகரணத்துக்கு செல்லலாம். யதா, யதா என்றால் எவ்விதம், யதாவை எவ்விதம், துவே வாமலகே அப்படின்னு இருக்கு, அதை பிரிக்க வேண்டியது துவே வா ஆமலகே. ஆமலகே என்றால் 2 நெல்லிக்கனி. இந்த மலை பிரதேசத்தில் எல்லாம் பெரிய நெல்லிக்கனி இருக்கும் அல்லவா, அதுதான் ஆமலகம். ஆமலகே என்றால் 2 நெல்லிக்கனிகள். துவே என்றால் 2 நெல்லிக்கனிகள். துவே வா கோலே. கோலே என்பது இழந்த பழம். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். துவே வா கோலே, சிறிய இழந்த பழம். அடுத்தது துவௌ வா அக்ஷௌ. அக்ஷௌ என்பதும் சிறிய 2 பழங்கள். அதற்கு சமஸ்கிருதத்தில் பிபீதக பழம் அப்படின்னு போட்டிருக்கு. பிபீதக பழம்ங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கவில்லை. இப்போ அக்ஷௌங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா பிபீதக பழம்னு எழுதுகிறார்கள். பிபீதக பழம் என்னன்னா நமக்கு தெரியவில்லை. அது என்ன பழமோ, கண்டிப்பாக நெல்லிக்கனியைப் போல இருக்கின்ற சிறிய 2 பழங்கள். இப்போ துவௌ வா அக்ஷௌ. இப்போ 2 நெல்லிக்கனியோ 2 இழந்த பழங்களோ அல்லது அக்ஷக என்கின்ற 2 பழங்களோ முஷ்டிகி அனுபவதி. முஷ்டிகினா நம்முடைய கை, நம்முடைய கையானது அனுபவிக்கின்றது. இந்த பழங்களை எல்லாம் கையில் போட்டோம்னா கை இவைகளை தாங்கி அனுபவிக்கின்றது. இது உதாகரணம். ஏவம் அதுபோல, ஏவம் அதுபோல
வாச்சம் ச நாமச்ச, வாக்கையும் நாமத்தையும், வாக் என்பதையும் நாம சப்தத்தையும் மனக அனுபவதி, மனமானது அனுபவிக்கின்றது. வாக்கையும் நாமத்தையும் மனம் அனுபவிக்கின்றது. இதனுடைய சாரம் என்ன என்றால், இந்த இச்சா புத்தியானது வாக்குக்கு காரணம், வாக்கை விட வியாபிக்கின்றது, அதைவிட மேலானது, அவ்வளவுதான். இப்போ இதோட உதாகரணம் முடிவடைகின்றது. இனி அடுத்ததாக இந்த மனக என்ற சப்தம் விளக்கப்படுகின்றது. ச யதா மனசா மனஸ்யதி, ச யதா, சக என்றால் இங்கு ஒருவன், யாரோ ஒருவன், யதா எப்பொழுது, மனசா, இங்கு மனசா என்றால் அந்த கரணத்தினால், மனதினால், மனஸ்யதி என்றால் இச்சை கொள்கின்றானோ, பேசலாம் செயல்படலாம் என்கின்ற இச்சை கொள்கின்றானோ. மனஸ்யதி என்பது இங்கு முதலில் சொன்ன இந்த இடத்தில் இருக்கின்ற மனம். என்ன? விவக்ஷா புத்தி, சிகீர்ஷா புத்தி, செய்யலாம் செயல்படலாம் பேசலாம் என்கின்ற இச்சை மனதினால் ஒருவன் மேற்கொள்கின்றானோ, அது எப்படியெல்லாம், என்னென்ன இச்சை செய்தால் என்னென்ன செய்வான், அந்த இச்சையை தொடர்ந்து அது நடக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இவன் செய்கின்ற ஆசை என்ன? மனதிற்குள் வருகின்ற இச்சை என்ன? மந்த்ரான் அதீய. மந்த்ரான் அதீய என்றால் நான் மந்திரத்தை உச்சாரணம் செய்வேனாக என்று இவன் இச்சை செய்கிறான். இதெல்லாம் இவன் மனசுக்குள்ளே வர்ற எண்ணம். இந்த மந்திரத்தை எல்லாம் நான் உச்சாரணம் செய்யலாம் என்று மனதிற்குள் நினைக்கின்றான். அதீய என்றால் நான் அத்தியனம் செய்வேனாக. எதை? மந்த்ரான், மந்திரங்களை நான் படிப்பேனாக, உச்சரிப்பேனாக என்று எப்பொழுது இவன் சங்கல்பம் செய்கின்றானோ, இந்த அதீயங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம், நான் மந்திரங்களை படிப்பேனாக என்று எப்பொழுது இச்சை செய்கின்றானோ, இதி அத அதீதே. அத அதீதே என்றால் பிறகு படிப்பான். எப்பொழுது படிக்கிறான்? முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி மனதிற்குள் இச்சை வந்து விட்டது. மந்திரங்களை நான் அத்தியனம் செய்வேனாக என்று எப்பொழுது இச்சை கொள்கின்றானோ, அத பிறகு அதீதே, பிறகு படிக்கின்றான். அடுத்த என்ன இச்சை? கர்மாணி குர்வீய. கர்மாணின செயல்களை, குர்வீயன நான் செய்வேனாக. இப்போ மனதுக்குள்ளே நினைக்கிறான், செயல்களில் நான் ஈடுபடுவேனாக என்று எப்பொழுது இச்சை செய்கிறானோ, அத குருதே, பிறகு செய்கின்றான். இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இச்சையை தொடர்ந்து தான் வாக்கும் மற்ற பிரவருத்தியும். மனதுக்குள்ள ஆசை வராமல் நம்மால் பேச முடியாது, நம்மால் செயல்பட முடியாது. அதனால தான் இந்த வாக்கை கட்டுப்படுத்தணும்னா வெறும் வாயை மட்டும் மூடுனா முடியாது, எப்படியாவது சத்தம் போட்டுருவோம். அந்த வாய்க்கு காரணமாக இருக்கின்ற இந்த மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டும், இந்த ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுது இந்த வாக்கும் ஒடுங்கிவிடும். இனி வேறு என்ன இச்சை செய்கின்றான்? புத்திரான் பசும்ச இச்சேய இதி. புத்திரான், புத்திரான் என்றால் மகன், மகன்கள். பசூன் என்றால் மாடுகள், மிருகங்கள். அந்த காலத்தில் அதுதான் சொத்து, பணம். இச்சேய இவைகளையெல்லாம் அடைவேனாக. புத்திரன்களையும் குழந்தைகளையும் பசுக்களையும், பசு என்றால் விதவிதமான கேட்டில், விதவிதமான நமக்கு பயன்படுகின்ற பசுக்களை இச்சேய என்றால் ஆசைப்படுவேனாக. இப்படியே சொல்லிக்கொண்டு சென்றால் எங்கு நிற்பது? அதனால் உபனிஷத் முடிக்கின்றது, இமம் ச லோகம்
அமுஞ்ச லோகம், இந்த லோகத்தில் இருக்கின்ற எந்த பொருள்களையும், அமுஞ்ச லோகம் வேறு லோகத்தில் இருக்கின்ற அடுத்த லோகம், சிலருக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறக்கு ஆசை இருக்கும், சிலருக்கு பிரம்மலோகத்துக்கு போகலான்னு ஆசை இருக்கும், சிலருக்கு பித்ருலோகத்துக்கு போகணும் என்ற ஆசை வரலாம். அப்படி எந்த லோகத்தை இவன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அத இச்சதே, அந்த ஆசையின் அடிப்படையில் இவன் செயல்படுவான். இப்போ இந்த லோகத்தில் எந்த பொருளை அடையணும்னு ஆசைப்படுறனோ அதற்கு தகுந்த மாதிரி பேச்சுக்களும் செயல்களும் நமக்கு வந்தமையும். இவ்வளவு பகுதி வரை இந்த மனக என்று இங்கு சொல்லப்படுவது மனதில் இருக்கின்ற இச்சை என்று விளக்கப்பட்டது. இனி அடுத்த பகுதி இந்த இச்சை, இப்படிப்பட்ட மனதினுடைய பெருமை அல்லது இதை எப்படி சம்பந்தப்படுத்துகிறார் என்றால், மனோகி ஆத்மா, இந்த மனதுதான் ஆத்மா, இந்த இச்சைதான் ஆத்மா. மனோகி லோகக, இந்த இச்சைதான் உலகம். மனோகி பிரம்ம, இந்த மனசுதான் பிரம்ம. ஆகவே என்ன, மன உபாஸ்வ இதி, இந்த மனதை பிரம்மமாக உபாசனை செய். இப்போ 3 வாக்கியம் கொடுத்திருக்கார். மனோகி ஆத்மா, மனோகி லோகக, மனோகி பிரம்ம. இங்கு சொல்லப்பட்ட இந்த இச்சைதான் ஆத்மா, இந்த இச்சைதான் லோகம், இந்த இச்சைதான் பிரம்ம. இதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. ஆகவே இதையே பரம்பொருளாக மேலானதாக நீ தியானம் செய். உபாஸ்வ என்றால் தியானம் செய். பிறகு என்ன கேட்க போகிறார் நாரதர், வாக்கை விட இது உயர்ந்தது தான், நாமத்தை விட வாக்கு உயர்ந்தது, வாக்கை விட இந்த இச்சா புத்தி உயர்ந்தது, பிறகு இதற்கு மேலே வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்பார். உடனே அடுத்ததாக இருக்குது, அது என்னன்னு சொல்லுவார். அது 4வது செக்ஷன். இவ்விதம்தான் நம்ம 15வது பகுதி வரை போக போகின்றோம். அதில் 3வது இடத்துல இந்த இடத்தில் இருக்கின்றோம். இப்போ மனகி ஆத்மா என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்றால், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல உபனிஷத்து என்ன சொல்லும், இதுதான் அனைத்தும், இதுதான் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லும். இதற்கு மேலே ஒன்று இல்லை என்று சொல்லும். பிறகு அப்படியே உபாசனை செய்ய செய்ய மனம் தூய்மை அடைய அடைய ஒரு புத்தி வரும். இதில் இருக்கிற தோஷமெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அது எப்படி இதுதான் அனைத்துமா இருக்க முடியும், இதற்கு மேல் என்ன இருக்கின்றதுங்கிற இச்சை வந்தவுடன் அந்த கேள்வி வரும். பிறகு அடுத்ததாக நமக்கு வரும், அடுத்தபடி நமக்கு கிடைக்கும். அவ்விதம் இங்கு மனமே ஆத்மா, மனம்தான் லோகம், மனம்தான் பிரம்ம என்று சொல்லப்படுகிறது. இப்போ மனகி ஆத்மா என்பதனுடைய தாத்பரியம் என்ன என்று பார்ப்போம். இப்போ மனக ஆத்மா என்றால், இங்கு ஆத்மா என்ற சொல்லுக்கு பொருள் அகம், நான். இந்த மனசு தான் நான். அதாவது நான் என்பதனுடைய உண்மையான பொருள் அகர்த்தா அபோக்தா. இப்போ நான்கிறதனுடைய உண்மையான அர்த்தம் இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார். அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். எதையும் செய்யாதவன், எதையும் அனுபவிக்காதவன். இந்த உலகத்தில் அதை தானே செஞ்சிட்ருக்கோம். பிறந்ததிலிருந்து எதையாவது செய்வோம், எதையாவது அனுபவிப்போம், இதைத்தான் செய்கின்றோம். இப்போ நான்கிறதனுடைய சொரூபம் அகர்த்தா அபோக்தா. ஆனால் நம்முடைய அனுபவத்தில் எதை அனுபவிச்சிட்ருக்கோம், நாம் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நமக்கு அனுபவம் இருக்கின்றது. இப்போ நம்முடைய அனுபவம் கர்த்தா போக்தா. ஆனால் நம்முடைய உண்மையான சொரூபம் அகர்த்தா அபோக்தா. எதனால் அகர்த்தாவாகவும் அபோக்தாவாகவும் இருக்கின்ற நான் கர்த்தா போக்தாவாக என்னை அனுபவிக்கின்றேன் என்றால், இந்த இடத்தில் பதில் மனக. இந்த மனதினால்தான், ஆசையினால்தான் நான் என்ன செய்கின்றேன்,
கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருப்பதாக என்னை அனுபவிக்கின்றேன். ஆகவே இங்கு உபாதி திருஷ்டியா, இந்த மனம் ஒரு உபாதியாக இருப்பதனால் என்ன செய்யப்படுகிறது? அது இல்லாத ஆத்மா அது இருப்பது போல் தெரிகிறது. இந்த உபாதின்னு சொன்ன உடனே ஒரு உதாகரணம் நம்ம நினைச்சோம்னா புரிந்துவிடும். தூய்மையான ஸ்படிகம் இருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் சிவப்பு மலர் இருக்கின்றது. அந்த ஸ்படிகம் முழுவதும் சிவப்பாக இருக்கின்றது. காரணம் என்ன என்றால் இந்த மலர் அங்கு இருப்பதனால். அப்போ என்ன சொல்லலாம் என்றால் இந்த ஸ்படிகம் சிவப்பாக இருக்கின்றது, ஸ்படிகமே சிவப்பு என்று சொல்கின்றோம். எதன் அடிப்படையில்? பக்கத்தில் இருக்கின்ற உபாதி தர்மத்தை வாங்கி கொண்ட காரணத்தினால். அதுபோல இந்த மனம் இருக்கிறதுனால தான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நாம் இருக்கின்றோம். ஆகவே மனக ஆத்மா. இதிலிருந்து உபனிஷத் என்ன சொல்ல விரும்புகிறது என்றால் இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் மனசுக்குத்தான், ஆத்மாவுக்கு அல்ல. மனதை சார்ந்தது தான் இந்த கர்த்தா போக்தா என்பதெல்லாம். இனி இரண்டாவது மனகி லோகக. இது எதன் அடிப்படையில் என்றால் இந்த ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம விதவிதமான லோகத்துக்கு போகிறோம். ஒருவர் எப்படிப்பட்ட உலகத்தில் போய் வாழ்வார் என்பது அவர்கள் மனதில் அமைந்துள்ள ஆசை. ஒருவர் மிக அழகாக கூறினார், இப்போ நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கோம், இந்த டைம் இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஆசைப்பட்டதினுடைய விளைவு என்று சொல்கிறார். இப்போ இந்த பில்டிங் இப்படி கட்டப்பட்டுள்ளதுன்னா ஏன் இப்படி கட்டப்பட்டது? இவ்விதம் கட்டப்பட வேண்டும் என்ற ஆசையினுடைய விளைவு தான் இந்த பில்டிங். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா அதனுடைய நிலை என்னன்னா நம்முடைய ஆசையினுடைய விளைவு. நாம் எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோம் என்றால் அது நம்முடைய ஆசையினுடைய விளைவு. இப்போ இந்த நேரத்தில் இப்படி அமர்ந்திருப்பது எதனுடைய விளைவுனா ஆசையினுடைய விளைவு. அப்படி நாம் அனுபவிக்கின்ற உலகத்திற்கு காரணம் நம் மனதில் இருக்கின்ற இச்சா. ஆகவே இச்சாங்கிறது சாதனம், லோகம்ங்கிறது சாத்தியம். சாத்தியம்னா நமக்கு கிடைத்த சூழ்நிலை, இச்சை அப்படிங்கிறது காரணம். நம்ம மனதில் இருக்கின்ற ஆசைதான் நமக்கு சூழ்நிலையாக வந்துள்ளது. இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா சில சமயம் நமக்கு விருப்பமில்லாத சூழ்நிலை வந்திருந்தாலும் அதுவும் எப்போவோ நம்ம விரும்பியிருக்கோம், அது நம்மளுடைய இச்சையினுடைய பலன்தான். இப்போ நமக்கு விரும்பாமல் தோணலாம், ஆனால் நம்ம விரும்பித்தான் வந்தோம். சில சமயம் கிளாஸ் போர் அடிச்சதுன்னு வச்சுக்குவோமே, அது என்னென்னா விரும்பித்தான் வந்தோம், தெரியாமல் வந்து உட்காந்துட்டோம் அந்த கிளாஸில். ஆகவே என்னென்னா அது நம்ம கஷ்டத்தை கொடுத்தாலும் அது இச்சையினுடைய விளைவு தான். நம்ம ஒரு சூழ்நிலை விரும்பாத சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அது எப்போவோ இச்சப்பட்டிருக்கோம், அதை நாம் அனுபவிக்கின்றோம். அதை இச்சப்படுற காலம், அனுபவிக்கிற காலத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடைபெறலாம். நம்மளே விலைக்கு வாங்கி வச்சோம், பிறகு நம்மளே அதை வச்சுட்டு கஷ்டப்படுகின்றோம். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. லோகம் சாத்தியம், மனசில் இருக்கிற இச்சை சாதனம். பிறகு சாஸ்திரத்தில் சாதனையையே சாத்தியமாக சொல்கின்ற வழக்கு இருக்கின்றது. சாதனையையே சாத்தியமாக சொல்லும் பழக்கம் இருக்கின்றது. அதுக்கு என்ன உதாரணம்னா 13வது அத்தியாயத்தில் பகவான் ஞானத்துக்கு காரணமாக இருக்கின்ற நட்பண்புகளை ஞானம் என்றே சொல்கின்றார் அல்லவா. அமானித்துவம் அதம்பித்துவம்னு சொல்லி 20 பண்புகளுக்கு பகவான் என்ன பேர் கொடுத்திருக்கார்? ஏதத் ஞானமிதி புரோக்தம். இவைகளெல்லாம் ஞானம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஞான சாதனம். அந்த அடிப்படையில் இங்கு மனகி லோகக. உபனிஷத்து ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லியிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. மனம்தான் லோகம் என்றால் இந்த மனம்தான் உன்னுடைய லோகத்திற்கு சாதனம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றாய் என்பது உன்னுடைய இச்சையினுடைய விளைவு. இதை புரிஞ்சிட்டோம்னா
எல்லா சூழ்நிலையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும். காரணம் என்ன? நம்ம இச்சப்பட்டது தான் இப்போ நமக்கு வந்து கிடைத்துள்ளது. பிறகு கடைசி சொல் மனக ஹி பிரம்ம. மனசு தான் பிரம்ம. இந்த இடத்துல பிரம்மன்னா பரபிரம்மத்தை குறிக்கின்றது. இந்த மனசு தான் பிரம்ம என்று உபனிஷத் சொல்லி இந்த மனதை பரபிரம்மனாக பாவிப்பாயாகன்னு சொல்கிறது. இது அதிஷ்டான திருஷ்டியா, அதிஷ்டானத்தின் அடிப்படையில் இவ்விதம் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அனைத்தும் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. எதெல்லாம் இருக்கோ அனைத்தும் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிரம்ம அனைத்துக்கும் அதிஷ்டானம், விவர்த்த உபாதான காரணம். அப்போ என்னன்னா அதிஷ்டானமும் ஆரோபமும் எப்பொழுதும் சமப்படுத்தப்படும். எப்படின்னா இந்த பாம்பு தான் கயிறு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறோம்? பாம்பை போய் கயிறுன்னு சொல்ல முடியுமா? ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பாம்பு தான் கயிறு என்று சொல்லும் பொழுது, பாம்பு இஸ் ஈக்குவல் டு கயிறுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புத்தியில் சொல்கிறோம்? அதிஷ்டானத்தை மனசில் வச்சுட்டு அதற்கு மீது ஏற்றி வைக்கப்பட்டதை நாம் சமப்படுத்துகின்றோம். அப்படி மனோகி பிரம்ம என்றால் அனைத்து இச்சையாகட்டும், வாக்காகட்டும், சப்தமாகட்டும் பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிஷ்டான திருஷ்டியில் இவ்விதம் சொல்லப்படுகிறது. இப்போ 3 திருஷ்டி இங்கே இருக்குது, 3 ஸ்டாண்ட் பாயிண்ட், நோக்கு. மனோகி ஆத்மா உபாதி திருஷ்டியா, மனோகி லோகக சாதன திருஷ்டியா, மனோகி பிரம்ம அதிஷ்டான திருஷ்டியா. ஒன்று உபாதியின் அடிப்படை, இனி ஒன்று சாதனையின் அடிப்படை, இனி ஒன்று அதிஷ்டானத்தின் அடிப்படை. பிறகு என்னன்னா இப்போ 3வது படியில் இருக்கும் பொழுது முன்பின் நமக்கு தெரியாது, அதுதான் நமக்கு தெரியும். இந்த மனதை பிரம்ம என்று உபாசனை செய். மனக பிரம்ம இதிங்கிறத சேர்த்திக்கணும். மனதை பிரம்ம என்று உபாஸ்வ. உபாஸ்வன்னு நாரதரிடம் நேரடியாக சனத்குமாரர் கூறுகின்றார். இது முதல் மந்திரம். இனி 2வது மந்திரத்திற்கு சென்றால், கடைசி மந்திரங்களெல்லாம் 15வது செக்ஷன் வரைக்கும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அதில் என்ன இருக்கும்? யார் இந்த மனதை பிரம்ம என்று உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு காமியமான பலன். காமியமாக உபாசனை செய்தால் இந்த மனது வாக்கை விட அதிக வியாபி, நாமத்தை விட வாக் அதிக வியாபி. அப்படி இந்த மனது எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கோ அவ்வளவு தூரம் இவன் வியாபிப்பான். இவனுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும், அவ்வளவு தூரம் லௌகிக பலன் கிடைக்கும். சரி, இவன் நிஷ்காம உபாசனை செய்தால் இவன் அடுத்த படிக்கு செல்வான். வேதாந்தத்தில் அடுத்த படிக்கு இவன் செல்வான். அந்த பகுதி இங்கு வருகின்றது. பிறகு உடனே நாரதர் கேட்டு விடுகின்றார், இந்த மனதை காட்டிலும் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று. இருக்கிறது என்று பதில் சொல்கிறார். அதை இப்பொழுது பார்க்கலாம். சயோ மன பிரம்ம இதி உபாஸ்தே. சகயக யார் ஒருவர் மனக பிரம்ம இதி உபாஸ்தே, இங்கு சொல்லப்பட்ட மனதை பிரம்ம என்று உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு காமிய பலன் என்ன? யாவத் மனசக கதம் தத்ர அஸ்ய. யாவத் எவ்வளவு தூரம், மனசக கதம் மனமானது வியாபிக்கின்றதோ, பறந்து செல்கின்றதோ, தத்ர அந்த இடத்தில், அவ்வளவு தூரம், அஸ்ய அவனுக்கு, யதா காமச்சாரக பவதி. யதா காமச்சாரகன விருப்பப்படி இவன் வியாபித்து விரும்புவதை அடைகின்றான். இதனுடைய சாரம் என்னன்னா, அதை விட அதிக லௌகிக பிரயோஜனம் இவனுக்கு கிடைக்கும். அதை விட உயர்ந்த ஆனந்தம், அடுத்த ஆனந்தம் கிடைக்கும். எதை விட? இதற்கு கீழ்ப்படியில் இருக்கிறத விட, கீழ்ப்படியில் இருக்கிறவன் காமியமாக உபாசனை பண்ணால்
என்ன பலனோ அதை விட மேல்படியில் இருக்கிறவன் உபாசனை செய்தால் அதிக பலன். பிறகு மீண்டும் உபனிஷத் திருப்பம் கூறுகின்றது, யோ மனோ பிரம்மேத்யுபாஸ்தே, யார் மனதை பிரம்ம என்று உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவை ஆன பொருள் கிடைக்கும். எவ்வளவு தூரம் காமிய பொருள் கிடைக்கும்னா, மனசு எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கோ அந்த அளவு கிடைக்கும். இனி அடுத்த பகுதியே நாரதருடைய கேள்வி. அஸ்தி பகவோ மனசக பூயக இதி, அப்படியே எல்லாம் சேர்ந்து வருகிறது. நாரதர் கேள்வி கேட்கிறார். பகவக சனத்குமாரரை பார்த்து, இறைவா, அஸ்தி இருக்கின்றதா, மனசக பூயக இந்த மனதை காட்டிலும் மேலானது. இதிலிருந்து என்ன தெரியுது? இப்படி சொன்னவுடன் நாரதர் உடனே உபாசனை செஞ்சிட்டார். என்ன உபாசனை செஞ்சிட்டார்? நிஷ்காம உபாசனை செய்து விட்டார். சகாம உபாசனையை தியாகம் செய்து விட்டார். உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது, இதற்கும் மேலானது ஏதோ இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றதா? மனசக பூயக, இங்கு சொல்லப்பட்ட மனதை காட்டிலும் மேலானது பெரியது இருக்கின்றதா? உடனே சனத்குமாரர் என்ன சொல்றார்? இருக்கு. அது அடுத்த பகுதி. மனசகவாவ பூயக அஸ்தி. இது சனத்குமாரருடைய பதில். மனதை காட்டிலும் மேலானது இருக்கின்றது. இங்கே கேட்ட கேள்விக்கு தான் பதில். மனதை காட்டிலும் மேலானது இருக்கிறதா? உடனே இருக்குதுன்னு ஆரம்பிச்சிடல, என்னன்னு இருக்கு, அவ்வளோதான் பதில். மீண்டும் நாரதர் கேட்கிறார், மனசக வாவ பூயக அஸ்தி இதி, மனதை காட்டிலும் மேலானது இருக்கிறது. பிறகு மீண்டும் நாரதர் கேட்கிறார், தன்மே பகவான் பிரவீது, அதை ஏ பகவானாகிய நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். தது மே, அதை எனக்கு, மனதை காட்டிலும் மேலானதை பகவான், பகவான்னா இறைவா, நீங்கள் பிரவீது எனக்கு உபதேசம் செய்யுங்கள். மேன்னா எனக்கு. இப்போ ஒன்று கேட்டால் அதுக்கு தான் பதில் சொல்லணும். இதை அப்படியே எடுத்துக்கூடாது. சாப்பிடும்போது இனி ஒரு இட்லி இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? வெய்யின்னு அர்த்தம். இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது. இது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கேட்குறதுக்கு பதில் சொல்கிறார். அந்த இடத்துல விவக்ஷையை புரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வேணும்னு அர்த்தத்தில் கேட்கலாம். இதை படிச்சுட்டு போன உடனே வீட்டில் யாராவது இன்னும் கொஞ்சம் சாம்பார் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு பேசாமல் நின்றுடக்கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் சாம்பாரை கொண்டு வந்து விடணும். ஆனால் இந்த இடத்துல வேதாந்தத்தில் என்ன செய்யணும்? எனக்கு அடுத்த கிளாஸ் சொல்லி கொடுக்குறையான்னா சொல்லி கொடுக்குறேன்னு பேசாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லி கொடுக்கணும். வேதாந்தத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே போல் நாரதருக்கு ஏற்க இவர் இருக்குன்னு சொல்ல, பிறகு அதை உபதேசியுங்கள் என்று சொல்கிறார். இனி நான்காவது பகுதி, நான்காவது ஸ்டேஜ், நான்காவது பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். சங்கல்போ வாவ மனசோ பூயான் யதா வை சங்கல்பயதே அத மனஸ்யதி அத வாச்சம் ஈரயதி தாம் உ நாம்னீம் ஈரயதி நாம்னி மந்த்ராஹ ஏகம் பவந்தி மந்த்ரேஷு கர்மாணி. மூன்றாவது பகுதியில் கூறப்பட்ட மனதிற்கும் மேலானது என்ன, அதற்கு இங்கு சொல்லப்படுகின்ற பதில் சங்கல்பக. சங்கல்பக வாவ, வாவ என்றால் சங்கல்பம் என்பது மனசக பூயான், மனதை காட்டிலும் மேலானது.
இப்போ மனம்ங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். சிகீர்ஷா புத்தி, சிகீர்ஷான செய்யலாம் என்கின்ற விருப்பம். பிறகு விவக்ஷா புத்தி, பேசலாம் என்கின்ற விருப்பம். இந்த விருப்பத்தை காட்டிலும் மேலானது என்ன என்பதற்கு இங்கு சொல்லப்படுகின்ற பதில் சங்கல்பக. இந்த இடத்திலையும் சங்கல்பம் என்பதற்கு சாதாரணமாக பிரசித்தமான பொருள் இருக்கின்றது. அது இங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கெல்லாம் விளக்கம் தெளிவாக சங்கரர் கொடுக்கிறார். ஒவ்வொரு சொல்லுக்கும் இதுதான் பொருள்னு விளக்கம் கொடுக்கின்றார். சாதாரணமாக சங்கல்பம்னா இதுவா அதுவான்னு மனசில் நினைக்கிற சிந்தனை, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற குழப்பம். மனதுக்கே லட்சணம் என்ன? சங்கல்ப விகல்பாத்மகம், நமக்குள்ள ஏற்படுகின்ற சில சிந்தனைகள், அது சங்கல்பம். இப்போ இந்த இடத்துல சங்கல்பங்கிறதுக்கு ரொம்ப சூக்ஷ்மமான பொருள்கள் இனிமேல் சில இடங்களில் பார்க்க போகிறது. என்ன பொருள் என்றால் நிச்சயக, அதையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள போகின்றோம். நிச்சயக, நிச்சயம். நிச்சயம் என்றால் ஒரு விதமான வில், இப்படி இருக்கலாம் என்கின்ற தீர்மானம், முடிவு. இந்த மாதிரி செய்யலாம், இப்படி இருக்கலாம் என்கின்ற முடிவு அல்லது பிரித்தல். இதுக்கு சங்கரர் சொல்கிற அர்த்தத்தை பார்ப்போம். கர்த்தவ்ய அகர்த்தவ்ய, கர்த்தவ்யம்னா செய்யலாம், அகர்த்தவ்யம்னா செய்யக்கூடாது. கர்த்தவ்யம்னா இதை செய்யணும், அகர்த்தவ்யம்னா செய்யக்கூடாது. விபாக, விபாகம்னா பிரித்தல். கர்த்தவ்ய அகர்த்தவ்ய விபாக, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று பிரிக்கின்ற சமர்த்தன ரூப விருத்திகி, இப்படி பிரிக்கின்ற சக்தியை உடைய மனதில் உள்ள எண்ணம். சமர்த்தனம்னா சக்தி, விருத்தினா எண்ணம். இப்போ முழுமையாக பார்த்தா கர்த்தவ்ய அகர்த்தவ்ய விபாக சமர்த்தன ரூப விருத்திகி. கர்த்தவ்ய அகர்த்தவ்ய, செய்யலாம் செய்யக்கூடாது, விபாக பிரிக்கின்ற சமர்த்தன சக்தியை உடைய விருத்திகி எண்ணம். இதுவும் மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் தான், அந்த கரணத்துக்குள் இருக்கின்ற ஒரு விதமான எண்ணம். என்ன எண்ணம் என்றால் இது இப்படி என்று பிரித்து பார்க்கின்ற சக்தி அல்லது நிச்சயம். இது இப்படித்தான் என்று பிரிக்கின்ற எண்ணம். இப்படிப்பட்டதுதான் இது என்று ஒரு சூழ்நிலை அல்லது பொருள் செயல், இதை பிரித்து பார்க்குற புத்தி. இது எப்படி என்றால், இப்போ ஒரு பொருளை இது எனக்கு இஷ்டமானது, இது எனக்கு அனிஷ்டமானது என்று நம்ம முதல்ல பிரிக்கணும். கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஸ்ரேயஸும் பிரேயஸும் வித்தியாசம் தெரியாமல் நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த தீரன் என்ன செய்கிறான்? இதுதான் ஸ்ரேயஸ் இதுதான் பிரேயஸ்னு பிரிக்கிறான்னு சொல்லப்பட்டுள்ளது அல்லவா? அப்படி ஒரு பொருளை முதல்ல நம்ம பிரிக்கணும். இது இஷ்டமானது அனிஷ்டமானதுன்னு பிரிக்கிறது, அல்லது இது உகந்தது உகந்ததல்ல, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு பிரித்து பார்க்கின்ற புத்தி, அதுதான் இங்கு சங்கல்பம். அப்படி பிரித்ததற்கு பிறகு தான் என்ன வரும் என்றால், இஷ்டம்னு பிரித்து வச்சிருக்கிறோமே அதில் இச்சை நமக்கு வரும், அனிஷ்டம்னு பிரித்து வச்சிருக்கிறோமே அதுலேயும் இச்சை வரும். எப்படிப்பட்ட இச்சைனா நிவிருத்தி இச்சா, அதிலிருந்து விலகணுங்கிற இச்சை வரும். பிறகு இஷ்டம்னு பிரித்து வச்சதில் பிரவிற்த்தி இச்சை, அதற்குள்ளே போகணும்னு இச்சை வரும். அந்த இச்சையை தொடர்ந்து வாக்கு வரும், வாக்கை தொடர்ந்து என்ன வரும்? நாம சப்தம் வரும். அப்போ எப்படி படி போகுது? முதல்ல சப்தம், அந்த சப்தத்துக்கு காரணம் வாக், ரெண்டாவது ஸ்டேஜ். அந்த வாக்குக்கு காரணம் இச்சா, இதை செய்யலாம் என்கின்ற இச்சா புத்தி. ஒரு இடத்துல இச்சை வரணும்னா அதை நம்ம பிரித்து வச்சுருக்கணும். எப்படிப்பட்ட இச்சை வருங்கிறது நம்ம எப்படி பிரித்து வச்சிருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில்
அதுதான் இந்த 4வது ஸ்டேஜ் சங்கல்பக. இப்போ சங்கல்பகன்னு சொன்னால் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட், சரியாக ஜட்ஜ் பண்ணி வைக்கிறது, பிரித்து வைக்கிறது. இது இந்தந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறது. இப்போ இதம் கர்த்தவியம் அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா, இது செய்யக்கூடியதுன்னு பிரித்து வச்சோம்னா இது இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வில், ஒரு சக்தி, ஒரு பிரித்து வைக்கிற புத்தி, இதுவும் ஒரு விதமான எண்ணம். அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே என்ன ஏற்படும்? அதற்கு தகுந்த ரூபமான இச்சை ஏற்படும். அந்த இச்சை பிரவிற்த்தி ரூபமாக இருக்கலாம், நிவிருத்தி ரூபமாக இருக்கலாம். அதனால தான் என்ன சொல்வார்கள், நல்லது ஏதாவது நடக்கணும்னா முதல்ல சங்கல்பத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார்கள். இதுதான் அடையப்பட வேண்டும்னு நிச்சயத்தை பண்ணிடு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இச்சை மனதுக்குள்ளிருந்து தூண்டப்படும். இந்த சங்கல்பமே செய்யவில்லை என்றால் ஆசை உற்பத்தி ஆகாது. இப்போ இந்த ஆசையே உற்பத்தியாக காரணம் நம்ம பிரித்து வச்சதுனால தான். இப்போ இந்த நேரத்தில் வேதாந்த வகுப்பை கேட்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டோம். என்ன பண்ணி வச்சுருக்கோம்? பிரிச்சிட்டோம். இந்த காலத்தை இதற்கு பயன்படுத்த வேண்டும்னு பிரித்து வச்ச உடனே இச்சை மனதுக்குள்ளே வந்தாச்சு. அந்த இச்சை மற்ற தடைகளை எல்லாம் நீக்கிட்டு என்ன செய்கின்றது? சொல்லிலும் செயலிலும் ஈடுபடுத்துகின்றது. அதுதான் இங்கு சங்கல்பம். இப்போ சங்கல்போவாவ மனசக பூயான். இந்த மனதில் இருக்கிற இச்சைக்கும் இச்சாவிருத்திக்கு காரணம் விபாக விருத்திகி. முன்னாடி இருக்கிறது இச்சாவிருத்தி, இது பிரிக்கிற விருத்தி விபாக விருத்திகி. பிறகு இதை மீண்டும் இங்கு ஆசிரியர் விளக்குகின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.